नमस्ते वेलकम टू निफियाज ऑनलाइन हिंदी நம்ம இந்த வீடியோவில் மதியமாக பேப்பர் 2ல கேட்கக்கூடிய ஜென்ரல் எஸ்ஏஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு ரோமன் லெட்டர் 13ல கேட்பாங்க ஹிந்தி பேஜ் रोमन लेटर 13 மதியமாக பேப்பர் 2ல கேட்பாங்க. கிசி एक शीर्षक पर निबंध लिखिए ஏதாவது ஒரு தலைப்பில் நிபந்த் எழுதுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இது மோஸ்ட்லி உங்களுக்கு ஜென்ரல் டாபிக் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த முறை நம்ம எக்ஸாமில் மோஸ்ட்லி நமக்கு அதிகமாக இந்த டாபிக்ஸ்லாம் கேட்பாங்க. நான் ஆல்ரெடி தீபாவளி அப்லோட் பண்ணிட்டேன். நம்ம இப்போது காய் தான் பார்க்க போகிறோம். நம்ம கண்டென்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நிஃபியாஸ் ஆன்லைன் ஹிந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காய் காய் அப்படின்னா என்ன? பசுமாடு. गायना பசுமாடு. गाय एक पालतू जानवर है. பசுமாடு அப்படின்றது என்ன? பாலத்து ஜான்வர்னா ஒரு டொமஸ்டிக் அனிமல், வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு விலங்கு. छोटे बच्चों को माँ के दूध के बाद गाय का दूध ही अधिक देते हैं. छोटे बच्चे को சின்ன குழந்தைங்களுக்கு माँ के दूध के बाद தாய்ப்பால் கொடுத்த பிறகு அப்புறமா गाय का दूध பசுமாட்டு பால் தான் அதிகமாக கொடுப்பாங்க. इसलिए गाय को गोमादा कहते हैं. அதனால் பசுமாடு என்னன்னு சொல்கிறாங்க? கோமாதா அப்படின்னு சொல்கிறாங்க. गाय के दूध से दही मक्खन घी आदि बनाते हैं. பசுமாட்டு பாலேருந்து என்னென்னலாம் செய்கிறாங்க? தஹினா தயிர், மக்கன்னா பட்டர், घीனா घी நெய், இதெல்லாம் செய்கிறாங்க. गाय के दूध से मिठाई भी बनाते हैं. பசுமாட்டு பால்லேருந்து மிட்டாய்களும் செய்கிறாங்க. गाय का दूध जल्दी हज़म होने वाला व ताकतवर होता है. गाय का दूध இந்த பசுமாட்டு பால் வந்து சீக்கிரமாக டைஜஷன் ஆகக்கூடியது, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்கிறாங்க. गाय अधिकतर घास फूस भूसा हरे पत्ते आदि खाती है. பசுமாடு அதிகமாக என்ன சாப்பிட்டு நம்ம பார்த்துருப்போம்? நீங்களே காமனாக யோசிச்சு பாருங்கள். புல் சாப்பிடும், அப்புறமா க்ரீன் லீவ்ஸ் எது கொடுத்தாலும் சாப்பிடும், தவிடு சாப்பிடும், வைக்கோல் சாப்பிடும். அதுதான் घासனா புல், ஃபூஸ் பூசானா தவிடு வைக்கோல், அப்புறமா வந்து ஹரே பத்தேனா க்ரீன் லீவ்ஸ், இதெல்லாம் சாப்பிடும். गाय के सिर पर 2 सींग होती है. பசுமாட்டு தலையில் எத்தனை இது இருக்குது? கொம்பு இருக்குது. 2 கொம்பு இருக்குது. जिनसे वह अपना बचाव कर सकती है. ஸோ அந்த 2 கொம்பை வச்சு தான் அது என்ன பண்ணும்? தன்னை பாதுகாத்துக்கும். தங்கிட்ட யாராவது தேவையில்லாமல் இது பண்ணாங்கன்னா என்ன பண்ணும்? அது கொம்பை வச்சு மிரட்டும். इनके 4 थन होते हैं. அப்புறம் பசுமாடுக்கு மடி, அதாவது மடியிலேருந்து தான் அதுக்கு பால் கறப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கீழே வந்து அதுக்கு மடி இருக்கும். எத்தனை இருக்குன்னா 4 இருக்கும். जिन्हें दूध दुहते हैं, அதிலிருந்து தான் பால் கறக்குறாங்க. गौ पुराण के अनुसार गाय में अनेक देवी देवताओं का निवास है. நிறைய புராணத்துலலாம் வந்து பசுமாட்டை வந்து ரொம்ப தெய்வீகமாக சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால் எல்லோரும் வந்து நமக்கே தெரியும் பசுமாடை வந்து ரொம்ப அது வந்து வழிபடுவாங்க. சரி, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? அது பசுமாட்டை வந்து வழிபடுவாங்க. அத்தக हिंदू लोग गाय की पूजा भी करती है. அதனால் ஹிந்துஸ்லாம் என்ன பண்ணுறாங்க? பசுமாட்டுக்கு வந்து பூஜை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப காமனான விஷயம். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். இது தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை. சின்ன வயசுலேருந்து நம்ம பசுமாடை பார்க்குறோம், அது என்னென்ன பண்ணுதுன்னு பார்க்குறோம், அது நமக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்க்குறோம், அதுக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம், அது என்ன சாப்பிடுதுன்னு பார்க்குறோம். அதை ஜஸ்ட்டு ஜென்ரலாக எழுதணும், அவ்வளோதான். இதுக்கு எத்தனை மார்க்? உங்களுக்கு 10 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த உங்களுக்கு எக்ஸாமில் வரும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நான் கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் கிளாஸஸ் ஜாயின் பண்ணி ஒரு நல்ல ஒரு மென்டார்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தேங்க்யூ, தன்யவாத்.